Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. இன்னைக்கு மாமாக்கு பிறந்த நாள்டா. 12 மணிக்கு அக்கா கேக் கொண்டு போகணும்டா. 12 மணிக்கு நான் போய் வெட்டணும். அதான் இப்படி லேட்டஸ்ட் ட்ரெண்ட். அடியே சிரிக்கி மவளே புருஷன் திருடி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. முதல்வர் விஜய் அவர்களோட பிறந்தநாள நடிகை த்ரிஷா அவர் கூட சேர்ந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போட்டோ சோஷியல் மீடியால மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு கொடுத்த மனுல தன்னோட கணவர் விஜய் ஒரு நடிகையோட பழகி வரத முக்கிய காரணமா குறிப்பிட்டிருந்தாங்க. தேவைப்பட்ட அந்த நடிகை யாருன்னு ஆதாரங்களோட சொல்ல தயார் அப்படின்னு எச்சரிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில த்ரிஷா மற்றும் முதல்வர் விஜய் அவர்கள் பப்ளிக் ஈவெண்ட்ல ஒன்னா கலந்துகிட்டது சங்கீதா அவர்கள் குறிப்பிட்ட அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு பலருமே சொல்ற விதமா அமைஞ்சது. இதனாலேயே த்ரிஷா மற்றும் முதல்வர் விஜய் அவர்களோட விஷயங்கள் பெரிய அளவுல மக்கள் மத்தியில விவாத பொருள் மாறி இருக்கு. மேலும் இந்த கேக் கட் பண்ண சம்பவத்தை மறைமுகமா ட்ரால் பண்ற விதமா தனுஜா சிங்கம் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மாமாக்கு பிறந்த நாள்டா. 12 மணிக்கு அக்கா கேக் கொண்டு போகணும்டா. வாங்கடா கேக் வாங்குவோம், ஆர்டர் கொடுப்போம். மாமாக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அக்காவே சாக்லேட்டா, சாக்லேட் கேக். மாமாக்கு பிடிச்சிருச்சுடா. இந்த பூவை எங்க போடுவோம்? வெள்ளை கேக்ல போடுவோம். இந்த மாதிரி தயாரிங்க. என்னங்க வெள்ளை கேக் உடஞ்சிருச்சு? மாமாக்கு பிடிக்குமே அது. மாம்பழப்பூவை எங்க போடுவோம்? மாமாவோட பிங்க் கேக்ல போடுவோமா? மாமாவுக்கு பிங்க் கேக்னா பிடிக்கும். லேட்டஸ்ட் ட்ரெண்டு. மாமாக்கு எதுவுமே பிடிக்கலையே. என்ன நீங்க ஒழுங்கா தயாரிக்க மாட்டீங்க. இந்த பிங்க் பூ பச்சையில இருந்தா தான் நல்லா இருக்கும். மாமாக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் உடஞ்சிருச்சு. இந்த பழத்தை எங்க போடுவோம்? இந்த பழத்தை அந்த பீட்ரூட் கேக் மேல போடுவோம். மாமா ஹெல்த்தியா இருப்பாருன்னு நினைச்சா அதுவும் போச்சு. இப்ப ரோஜா பூ கேக் நீ ஒழுங்கா தயாரிக்க நல்லா கேட்டு விட்டுருவேன். நான் 3 கேக் கொண்டு போனது அப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டு போடுவோம். போட்டுருச்சு. அதுவும் உடஞ்சிருச்சு. யார் பார்த்து லூசுன்ற? நல்லா கேட்டு விட்டுறேன். இப்ப 3 கேக் குடுறி. 12 மணிக்கு நான் போய் வெட்டணும். அதான் இப்படி லேட்டஸ்ட் ட்ரெண்டு. யாரை லூசுன்ற? மானங்கட்டவளே பேக்கரி காரி குடுடி. மேலும் இவங்க ஷேர் பண்ணிருக்கிற இந்த வீடியோக்கு வந்த ஒரு கமெண்ட்டுக்கு தனுஜா சிங்கம் கொடுத்திருக்கிற ரிப்ளை இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. கெனிஷாவை கிழிச்ச மாதிரி ஒரு தீவிரம் இதுல காட்டுங்க அப்படின்னு சொல்ற விதமா கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த கமெண்ட்டை பார்த்த தனுஜா சிங்கம் அந்த கமெண்ட் போட்ட நபர் வேற யாரும் இல்ல, கெனிஷாவோட ஃபேக் ஐடி தான் இது அப்படின்னு குறிப்பிட்டு பேசி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. அடியே சிரிக்கி மவளே புருஷன் திருடி, என்னடி பண்ணிட்டு இருக்க? இந்த புருஷன் திருடி இருக்கா பாருங்க, இந்த சிங்கர், வானபி சிங்கர் புருஷன் திருடி. இவளுக்கு நான் போன தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, கடுப்புல இப்பெல்லாம் கேட்டீங்க எப்படிக்கா கண்டுபிடிக்கிங்க, இவ தான் ஃபேக் ஐடியில் வரான்னு கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு இப்போ ப்ரூஃப் காட்டுறேன். 3 கமெண்ட் தான், அதுலேயே நீங்கள் கண்டுபிடிப்பீங்க பாருங்க. நான் என்னோட ஃபோனு ஜெர்மன் லாங்குவேஜில் வச்சுருப்பேன். ஸோ அதால் கினேமிகன் போட்டிருந்துச்சுன்னா கீழே அப்ரூவல்னு அர்த்தம். டி டாக், ஓகே, டேன்னு அர்த்தம். சரியா? நான் அவளை ரெஸ்ட்ரிக்டடாக தான் வச்சுருக்கேன். ஒரு சில ஃபேக் ஐடிஸ் வந்துச்சுன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவேன். அதால் நான் அப்ரூவ் பண்ணாதான் அந்த கமெண்ட்டே தெரியும். ஓகே, இப்போ காட்டுறேன். இந்த கமெண்ட் ஒரு வஞ்ச புகழ்ச்சி கமெண்ட் மாதிரி. நான் திருநங்கை உறவுகளை பற்றி போட்டிருந்தப்ப உன்னோட உறவுகள் ஃபேக்குன்னு உனக்கே தெரிஞ்சாலும் அதை நீ ரசித்து வாழ்கிற மாதிரி ஒரு வஞ்ச புகழ்ச்சி மாதிரி ஒரு கமெண்ட் வந்துச்சு. அப்பயே எனக்கு லைட்டாக சந்தேகம் வந்துச்சு. லைட்டாக அது வஞ்ச புகழ்ச்சி மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு, ஏற்கனவே இதை நான் நோட்டீஸில் வச்சிருந்தபடி தான் ரெஸ்ட்ரிக்டடாகவே வந்தது இந்த கமெண்ட். அப்போ ஏற்கனவே ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் தேடி போய் இன்னொரு வீடியோ தேடினா இந்த அக்கௌண்ட் என்ன பண்ணியிருக்கு நான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு டைரக்டாகவே இந்த நம்ம வானபி பியான்சே இருக்கால, இந்த சிரிக்கும் அவ புருஷன் திருடி, இவ என்னை கோர்த்து விட பார்த்தா. பெரிய பிரச்சனையில் அது இங்கே இருக்க பாருங்க. இந்த பிரச்சனையில என்னை கோர்த்து விட பார்த்தா. அவள் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவள் போட்ட வீடியோலேயே என்னை கோர்த்து விட தான் பார்த்தா. நான் அதை கண்டுக்கலை. அப்புறம் இப்போ கேக் எடிட்டிங் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். சும்மா அந்த கேக் அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன்ல, அந்த வீடியோவுக்கு புருஷன் திருடி அவள் பேரை எழுதி இவங்களை கிழிச்ச மாதிரி நீங்கள் அவங்கள கிழிக்கணும்னு போடுறா. அடியே புருஷன் திருடி கேடுகிட்ட சிரிக்குமோளே, ஒன்ன மாதிரி கேடுகிட்ட பொம்பளைங்க யாரும் கிடையாதுடி. மானங்கிட்டவளே, நானும் எத்தனையோ பேரோட பிரச்சனை பட்டிருக்கேன். துப்பு வாங்குவாங்க, போயிடுவாங்க. இது என்னடானா குல்லா தொப்பியை போட்டுட்டு வருது, மாஸ்க போட்டுட்டு வருது, புர்காவை போட்டுட்டு வருது. கேடு கட்டவளே, அவன் ஒரு மானம் கட்டவன், நீ ஒரு கேடு கட்ட. இப்படி தனுஜா சிங்கம் கெனிஷாவை மறைமுகமா குறிப்பிட்டு பேசி இருக்கிற வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி கடையில விவாகரத்து பிரச்சனை போகும்போது தனுஜா சிங்கம் சிங்கர் கெனிஷாவை ட்ரால் பண்ணி பேசிட்டு வந்தாங்க. இவங்களோட இந்த செயலை கெனிஷா மற்றும் ரவி மோகனே நேரடியா கண்டிச்சிருந்தாங்க. இப்படி சோஷியல் மீடியால நடக்கிற அபியூஸால தான் கெனிஷா ரவி மோகனை விட்டு பிரியறதாகவும் மேலும் சோஷியல் மீடியால இருந்து பிரேக் எடுத்துக்கிறதாகவும் கெனிஷா அறிவிச்சிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தனுஜா சிங்கமோட இந்த லேட்டஸ்ட் வீடியோல பலரும் தனுஜாக்கு ஆதரவா கமெண்ட் பண்ணாலும் சிலர் அவங்க சொல்றபடி நீங்க கெனிஷாவை ட்ரோல் பண்ண அளவுக்கு த்ரிஷா பத்தி பேச மாட்டேங்கிறீங்க, அவ்வளோ பயமா, ஏன் இப்படி ஒருதலை பட்சமா இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியையும் கேட்டுட்டு வராங்க அப்படிங்கிறதும்
குறிப்பிடத்தக்கது. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. Meriba Paneer Soda. I trust Meriba.